மனிதுரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் இன்று ஆரம்பம். பண்டாரகமவில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 பலி, 7 பேருக்கு காயம். 85வது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் கோலாகலமாக ஆரம்பம். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இன்று ஆரம்பமாகின்றது. இலங்கை நேரப்படி இன்று மாலை 4:30க்கு ஆரம்பமாகும் இந்த கூட்டத்தொடர் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இலங்கை பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க இம்மாதம் 27ஆம் தேதி மனிதுரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் உரையாற்ற உள்ளார். பல்வேறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளி விவகார மற்றும் நீதி அமைச்சர்கள் உள்ளிட்ட 90 பிரதிநிதிகள் இம்முறை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள உள்ளதாக ஐநா மனிதுரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகரின் பேச்சாளர் ரோபர்ட் கோல்வில் கூறினார். இதேவேளை மனிதுரிமைகள் பேரவையின் இம்முறை கூட்டத்தொடர் இலங்கை தொடர்பில் தீர்மானமிக்கதாக அமையும் என சட்டத்துறைசார் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். இலங்கைக்கு எதிராக பிரேரணையொன்றை சமர்ப்பிப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கலாநிதி பிரதீபா மகாநாமஹேவா தெரிவித்தார். இந்த பிரேரணைக்கு மேற்குலக நாடுகள் சிலவும் ஆதரவளித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு முன்வைத்த சிபாரிசுகள் நடைமுறைப்படுத்தப்படும் முறை தொடர்பில் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த பிரேரணைகள் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டுகளுக்கான சில இலக்குகள் நிர்ணயிக்கப்படும் எனவும் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் மேலும் கூறினார். அதிகரித்துள்ள எரிபொருள் விலைக்கேற்ப முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று இறுதி தீர்மானம் எட்டப்பட உள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் அனைத்து பஸ் சங்கங்களினதும் பிரதிநிதிகளுடன் இன்று கலந்துரையாடப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டார். பஸ் கட்டண திருத்தம் தொடர்பான கொள்கைக்கு அமைய எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் இன்று நண்பகல் அறிவிக்க உள்ளதாக அவர் கூறினார். எவ்வாறாயினும் பஸ் கட்டணத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவையில்லை என அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவிக்கின்றது. அதிகரித்துள்ள எரிபொருள் விலைக்கேற்ற எரிபொருள் மானியத்தை எதிர்பார்ப்பதாக சம்மேளனத்தின் பிரதான செயலாளர் அஞ்சுன பிரியஞ்சித் குறிப்பிட்டார். பஸ் கட்டணங்களை அதிகரிப்பதால் பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்படும் என்பதால் அந்த செயற்பாட்டை தமது சங்கம் விரும்பவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார். எரிபொருட்களின் விலைகள் அதிகரித்தமையால் பல்வேறு துறைகளையும் சேர்ந்தவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் தமக்கு மானியங்கள் வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை வாடகை வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கசுன் ஜயதுங்க கூறினார். இல்லாதவிடத்து எதிர்வரும் காலங்களில் தமது சங்கம் எதிர்ப்பினை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை எரிபொருள் அதிகரிப்பினால் தமது துறை வீழ்ச்சியடைந்துள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. தமது உற்பத்திகளை 30 ரூபாவுக்கும் குறைவாக விற்பனை செய்ய முடியாதெனவும் அதனால் தமக்கு பெருமளவு நட்டம் ஏற்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாயினும் நாட்டில் நிலவும் பொருளாதார முறைமைக்கு அமைய எரிபொருளை மானியமாக வழங்க முடியாதென பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு கடந்த வருடத்தில் மாத்திரம் 89 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். திருகோணமலை தோப்பூர் பகுதியில் போலீஸ் நடமாடும் சேவையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சேவை வழங்கும் நோக்கில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த நடமாடும் சேவை நேற்று ஆரம்பமானது. இந்த நடமாடும் சேவை எதிர்வரும் 5 தினங்களுக்கு தொடர்ந்தும் இடம்பெறவுள்ளது. மோதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, திருகோணமலை போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலர் இதன் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
இந்த நடமாடும் சேவையினூடாக சுகாதாரம், கலாசாரம், விளையாட்டு, கல்வி, மத விவகாரம், மாகாண பரிபாலனம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். பண்டாரகம கிதல்பிட்டிய சந்தியில் இன்று அதிகாலை 1:10 அளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். லாரியொன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. லாரியில் பயணித்த 2 விபத்தில் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நாணய மாற்று விகிதம் தொடர்பான தகவல்களை சுமந்து வரும் பிஸ்போஸ் தொகுப்பு அடுத்து. வழமை போல் ஒரு ரம்மியமான பகுதிக்கு உங்களை அழைத்துச் செல்வதற்கு டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு காத்திருக்கின்றது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்திர செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.